சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 36 தொடர்ச்சி. மகானின் அற்புத சக்தி. அப்பேற்பட்ட அற்புத மகானின் முன்பு இப்போது ஓம் குரு குழுவினர் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் அவர் அற்புதமான தேநீர் வழங்கினார். அவர் முன் நெருப்புக்கனியும் துணி இருந்தது. நீங்கள் பத்ரிநாத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்ட அவருக்கு, மோசமான பருவ சூழ்நிலை மற்றும் பனிப்பொழிவினால் தாங்கள் பத்ரிநாத் செல்ல இயலவில்லை என்று இவர்கள் கூறியுள்ளனர். பத்ரிநாத் நீங்கள் செல்ல வேண்டும், அவ்வளவுதானே என்று கேட்ட அவர் அவர்கள் கண்களை மூடச் சொல்லியிருக்கிறார். அப்போது காலை 11 மணி இருக்கும். அவர்களும் கண்களை மூடியவுடன், இப்போது பத்ரிநாத் செல்லப் போகிறீர்களா, செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். 2 நிமிடங்களுக்குள் அவர்கள் பத்ரிநாத் சென்றடைந்துள்ளனர். அங்குள்ள மக்களை பார்த்துள்ளனர். ஆனால் அந்த மக்கள் இவர்களை பார்க்கவே இல்லை. அதேபோல் தத்த சைத்தன்யா இருக்கும் இடத்திற்கு சென்ற அவர்கள் அவரையும் அவர் செய்து கொண்டிருக்கும் காரியத்தையும் பார்க்க முடிந்தது. ஆனால் அவருக்கு இவர்கள் வந்தது தெரியவில்லை. இவ்வாறு 4 மணி நேரம் இவர்கள் பத்ரிநாத்தில் இருந்துள்ளனர். அப்போது அந்த மகான் திரும்ப வாருங்கள் என்று சொன்னவுடன் மறுநிமிடம் அவர்கள் விஷ்ணு பிரயாக்கில் இருந்துள்ளனர். வாயு மார்க்கமாக இவர்களை அனுப்பிய அந்த மகானின் சக்தியை எண்ணி ஓம் குரு வியந்து போகிறார். அவருடன் அந்த குகையிலேயே ஒரு நாள் தங்கியிருந்த அவர்கள் அடுத்த நாள் காலை அங்கிருந்து கிளம்பினர். தாங்கள் வந்த காரின் ஓட்டுநரை தேடினால் அவர் அந்த காரிலேயே அனந்த சயனமாகி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அந்த ஓட்டுநரை எழுப்பிய இவர்கள் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த மகானை காட்டியதற்கு நன்றி தெரிவித்தனர். ஆனால் அந்த ஓட்டுநர் தனக்கேதும் தெரியாது என்றும் தான் அவரை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்றும் திகைப்புடன் கூற இவர்கள் ஒன்றும் புரியாது விழித்தனர். தங்களை சந்தித்து ஆசி வாங்க வந்த அந்த மகான் நிகழ்த்திய அற்புதமாகவே அதை நினைத்தனர். அது மட்டுமா, பத்ரிநாத் சென்ற அவர்கள் தத்தாஜியை பார்த்து தாங்கள் முதல் நாள் காலை 11 மணிக்கு வந்தபோது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன ஆடை உடுத்தியிருந்தார் என்று சொன்னபோது ஆமாம் என்ற ஆமோதித்த தத்தாஜி, யார் உங்களுக்கு இதனை சொன்னது என்று கேட்டுள்ளார். அப்போது அந்த மகானை பற்றி இவர்கள் கூறவும், ஓ அந்த மகானா என்று கூறிய அவர் மேற்கொண்டு அவரை பற்றி கேட்பதில் விருப்பம் இல்லாதவராக இருந்துவிட்டார். ஏனெனில் அந்த மகானை யாரும் சந்திக்க இயலாது, இவர்கள் கதை சொல்லுகிறார்கள் என்று நினைத்திருக்கிறார். இந்த அற்புத நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று அனுபவித்துள்ள ஓம் குரு மற்றவர்கள் இதனை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி என்று கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அற்புதமான சக்தி உறைந்து கிடக்கிறது. இறைவனின் பிரதிபலிப்பாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை யார் உணர்ந்து பரிபூரணமாக பகவானிடத்தில் சரண் அடைகிறார்களோ அவர்களால் எதையும் சாதிக்க இயலும். தன்னை உணர்ந்தால் மகான்கள் நிகழ்த்தும் அற்புதங்களை சாதாரணமானவர் கூட நிகழ்த்த முடியும். இதுவே தான் கற்றுக்கொண்ட பெரிய உண்மை என்று ஓம் குரு கூறுகிறார். நன்றி. சாய்ராம்.